வணக்கம். கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு விஜய் அவர்கள் முதன்முறையாக பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். கடந்த ஒரு 17-18 நாட்களாக பனையூர் கட்சி அலுவலகம் பக்கமே வந்து பார்த்தோமேனால் விஜய் அவர்கள் வரவில்லை என்று கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது உச்சநீதிமன்றம் தாவேகாவிற்கு பார்த்தோமேனால் ஒரு சட்ட ரீதியான ஒரு ஆறுதல் தரக்கூடிய வகையில் அந்த வழக்கினை சிபிஐக்கு மாற்றி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதே போன்று இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த தற்பொழுது மதியழகன் மற்றும் மாசி பவுன்ராஜ் உள்ளிட்ட இருவரும் ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார்கள். அவர்கள் இரண்டு பேர் குடும்பத்தினரையும் தற்பொழுது பனையூர் கட்சி அலுவலகத்தில் வைத்து விஜய் அவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பட்டினப்பாக்கம் இல்லத்தில் தீவிர ஆலோசனை மேற்கொண்ட அவர் தற்பொழுது பனையூர் கட்சி அலுவலகம் வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தீபாவளிக்கு பின்பு அவர் கரூர் செல்லக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேர் குடும்பத்தினரையும் சந்தித்து ஆறுதல் அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான நடவடிக்கையின் ஒரு முன்னோட்டமாக கட்சி சார்பில் கைதாகி சிறைக்கு சென்று தற்பொழுது ஜாமீனில் வெளிவந்திருக்கக்கூடிய மதியழகன், அவர் பார்த்தோம்னால் கரூர் புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அதே போன்று மாசி பவுன்ராஜ் கரூர் மத்திய மாவட்ட நிர்வாகி, இவர்கள்தான் அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த குழுவில் முக்கியமாக இருந்தவர்கள். இதில் மாசி பவுன்ராஜ் அவர்கள் பார்த்தோமேனால் மதியழகனுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக பார்த்தோமேனால் கைது செய்யப்பட்டிருந்தார். 2 பேரும் தற்பொழுது ஜாமீனில் வெளிவந்திருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் விஜய் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். விஜயும் அவர்கள் இருவரிடமும் கட்சி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும், எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், தற்பொழுது நமக்கு சோதனையான ஒரு காலகட்டம், இதையெல்லாம் கடந்து நாம் வெளிவருவோம் என்றும் தைரியமாக இருங்கள், கட்சி உங்களுக்கு அனைத்து வித உதவிகளையும் சட்ட ரீதியாக செய்யும் என்றும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தீபாவளிக்கு பின்பு அவர் கரூர் செல்லலாம் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் அது தொடர்பாகவும் தாவேகாவின் 2ஆம் கட்ட தலைவர்களுடன் தற்பொழுது பனையூர் கட்சி அலுவலகத்தில் விஜய் அவர்கள் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்.